கடிதத்திலேயே தெளிவாக இருக்கு. அதாவது கட்சிக்காக உழைத்தவர்கள் அந்த மாவட்டத்தில் ஆரம்பத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்தில் வந்து உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால் தான் அந்த நாங்கள்லாம் வந்து நான் உட்பட அந்த நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் வந்து அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்துருக்கேன். நீங்களாக வந்து எல்லா பல விதாக வந்து மீடியாவில் போட்டுருக்கோம், தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கு. அவ்வளோதான். அதில் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து எங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து வளர்ந்து கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல் நாங்கள் அந்த அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்திருக்கோம். நான் சொன்னது ஜாம்பவான் அர்த்தம் வேறு, அது முழுமையாக போடாமல் போட்டிருக்கீங்க. ஜாம்பவான்கள் அதாவது கட்சிக்காக தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், பொதுச்செயலாளராக உழைத்தவர்கள், கட்சி அங்கே வளர்த்தவர்கள், அவங்க தான் அப்படி தான் அந்த கருத்து தான் அவங்க சொன்னோம். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பதவி அன்றைக்கு வந்து 4ஆம் தேதி பதவியெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நீக்கும் போது அவங்க நாள் எல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அதை வந்து அவங்ககிட்டயே நீங்கள் பதில் கேளுங்க. இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் வந்து தெளிவாக நேற்று கடிதத்தில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்னும் வந்து இந்த கட்சி வந்து நல்லா இருக்கணும். ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலாளர் செயல்படணுங்கிறது அந்த கடிதம் கொடுத்தோம்.